ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் சுக்ரன் டயக்னோஸ்டிக்ஸ்லேருந்து நான் டாக்டர் வந்தனா பேசுகிறேன். என்டி ஸ்கேன் பற்றி நிறைய பேசியிருக்கோம், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் இந்த பேபி பொசிஷன் பற்றி எனக்கு ரொம்ப நாளாக பேசணும் அப்படின்றது ஆசை. அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பேபி ஸ்ட்ரெயிட்டாக படுத்திருந்தா தான் நம்மளால் இந்த என்டி ஸ்கேன் பண்ண முடியும். அதாவது கழுத்து இப்படியும் இருக்கக்கூடாது, ஹைப்பர் எக்ஸ்டெண்டடாகவும் இருக்கக்கூடாது, ஒரு நியூட்ரல் பொசிஷனில் இருக்கணும். நம்ம டே குட் டேவாக இருக்குது அண்ட் பேபி ரொம்ப சமத்தாக சொன்ன பேச்சை கேட்டுக்குது அப்படின்னா அது அப்படியே நேராக படுத்திருக்கோம். இந்த ஸ்டடியை நம்மளால் ஒரு 30 மினிட்ஸில் ஈஸியாக முடிச்சிட முடியும். ஆனால் பேபி ரொம்ப சேட்டை பண்ணுது அப்படின்னா பொசிஷனுக்கு வரவே வராது. எம்பி குதிச்சுட்டு இருக்கோம், உருண்டுட்டு இருக்கோம், இல்லைனா குப்புறப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம அப்போ மேலேயும் பார்ப்போம், அடி வழியாகவும் பார்த்து அந்த ஸ்டடி கம்ப்ளீட் பண்ணுவோம். இன்னொரு முக்கியமான டிஃபிகல்ட்டி என்ன ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அது செகண்ட் ப்ரெக்னன்சியா இல்லை தேர்ட் ப்ரெக்னன்சியா இருக்குது, உங்களுக்கு ப்ரீவியஸ் சிசேரியன் செக்ஷன் அப்படின்னா அந்த யூட்ரைன் அனாட்டமி மாறி இருக்கும். யூட்ரஸ் என்லார்ஜாக இருக்கும், புல்டப்பாக இருக்கும், மேலே இருக்கும், அண்ட் அட்ஜசன்ட் ஸ்ட்ரக்சர்ஸோட கொஞ்சம் அட்ரண்ட்டாக இருக்கும். நம்ம அந்த அப்டாமினல் வால் ஆகட்டும் இல்லை பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரக்சர்ஸோட கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கும். அப்போது அடி வழியாக பார்க்குற ஸ்கேன் நம்மளால் பார்க்க முடியாது, பேபியை அடி வழியாக நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது, மேலே மட்டும்தான் பார்க்க முடியும். அண்ட் மேலேயும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒன்று பேபி பொசிஷன் வரலனா டிஃபிகல்ட், அண்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூட்ரஸ் கொஞ்சம் பொசிஷன் மாறி இருக்குது ப்ரீவியஸ் சிசேரியன் செக்ஷன்னால, அப்பவும் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்டடி உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். காம்ப்ரமைஸ் எதுவுமே எப்பவுமே பண்ண மாட்டோம். பேபி பொசிஷன் கரெக்டாக வரணும் அண்ட் இந்த எல்லா டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸும் தாண்டி கிளியராக எல்லா ஆர்கன்ஸும் தெரியணும், மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும். அப்போ மட்டுமே இந்த ஸ்டடி நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம்.